இன்றைய மன்னா யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனம். யோவான் 5:6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன் என்கிற வாக்கு தத்தத்தை கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு கொடுத்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவர். இங்கு ஒரு மனுஷனை போய் விசாரிக்கிறார். என்ன கேட்கிறார்? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த மனுஷனுக்கு அன்னைக்கு தேவை சுகம். வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 38 வருஷமாய் வியாதிஸ்தனா இருந்தான். அந்த மனுஷன் இயேசுவை நோக்கி எதுவும் கேட்கவில்லை. அந்த மனுஷன் இயேசுவிடத்துல வந்து கேட்கவில்லை. ஆனா இயேசு அவனிடம் சென்று, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த மனுஷன் இயேசுவிடம் போய் கேட்காம இருந்ததுக்கு காரணம், பல வருடங்களாய் வியாதியாய் இருந்து அவன் ஒரு விரக்தியின் நிலைமைக்கே சென்றிருந்தான். ஆகவேதான் இயேசுவை நோக்கி கூப்பிட கூட அவனுக்கு முடியவில்லை. இயேசுவிடத்துல எதுவும் கேட்க கூட அவன் விரும்பவில்லை. ஆனா இயேசு அவனிடத்துல போய் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கேட்டார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காலங்களாய் காத்திருக்கும் போது சில காரியங்களிலே நாம் விரக்தியின் நிலைக்கு சென்று விடுகிறோம். ஜெபிக்க கூட முடியாதபடி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இயேசு நம்மளை தேடி வருகிற தேவன், உங்களை தேடி வருகிற தேவன். உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அல்லது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், விடுதலையாக விரும்புகிறாயா? உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த மனுஷனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருந்து அவனிடத்தில் போய் விசாரித்தார். அந்த மனுஷனை விசாரித்தவர் இன்னைக்கு உங்களை விசாரிக்கிறார். அந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களையும் பார்த்து விசாரிக்கிற தேவனா இருக்கிறக்காக நன்றி. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். யாரெல்லாம் விரக்தி அடைந்து போயிருக்கிறாங்களோ, ஜெபிக்க கூட முடியாம இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்வீராக. அவங்களுக்குள்ளாக விடுதலை கொண்டு வருவீராக. அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.